எல்லாமே கேட்டாரு. சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. ரெஸ்பான்ஸ் இல்ல மீன்ஸ் என்னன்னா, இவனெல்லாம் அப்படின்னு நினைக்கணும். அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மாதிரி ஒரு ஹீரோ எனக்கு வேணும். அதுதான் வேணும் இந்த ஸ்கிரிப்டுக்கு. இந்த ஸ்கிரிப்டுக்கு அதுதான் வேணும். ஒண்ணுமே தெரியக்கூடாது. நீங்க வந்து நடிக்க கூட தெரியக்கூடாது எனக்கு. உங்களுக்கு செட் ஆகும் போல. நம்ம ஹீரோ பண்ணணும் இல்ல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு கடைசியில ஹீரோ சார் ராத்திரியே போமா சார் சார் ராத்திரியே போமா சார் இப்படி அதாவது அந்த ஐபிச்சு பூரா குறைச்சு சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இரவின் விழிகள் ஸோ அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் அண்ணே, வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கேனே. இந்த வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுண்ணே. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த படத்தோட இயக்குனர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். எஸ், இரவின் விழிகள். ஓகே, ஸோ இந்த இரவின்ற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் படங்கள்ல நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதோட சேர்த்து விழிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க. அங்கே ட்ரைலர் பார்க்கும்போது வந்து நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக நம்ம பார்க்கப்படுது. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான பிளேஸ். பிகாஸ் அங்கேயும் நம்ம வந்து இந்த மாதிரி த்ரில்லர் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றோங்கும் போது ஈஸி டாஸ்க். ஸோ இந்த டைட்டில் ஏன், ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கும் போது மறுபடியும் இந்த டைட்டில் ஏன், அதை தவிர்த்து இந்த கான்செப்ட் ஏன் எடுத்தீங்க? அதாவது இது வந்து நைட்ல நடக்கிற கான்செப்ட். ஒன் டே ஒன் நைட்ல என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. அப்ப இதுக்கு ரிலேஷனா ஒரு டைட்டில் நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணும்போது நிறைய டைட்டில் யோசனை பண்ணோம். எதுவுமே செட் ஆகல. இரவின் கனவுகள், இரவின் வலிகள், இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு வரும்போது இந்த டைட்டில் இன்னொரு டைட்டில் 2 டைட்டில் நம்ம எழுதி கொடுத்தோம். 2 டைட்டிலையுமே நாங்கள் எடுத்துட்டு அந்த டைட்டில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன அந்த டைட்டில் நல்லா இருக்கு, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கதைக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. படம் ஆரம்பிச்சு ஒரு ஷெட்யூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் நிறையா சேஞ்சஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம வேற ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணியிருந்தேன். வேற ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணி ஒரு 10 டேஸ் போல எனக்கு ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு பதில் இல்லை. நம்ம அப்கமிங்ல தானே வந்துகிட்டு இருக்கோம். அதனால அவர் கதையெல்லாம் கேட்டாரு. எல்லாமே கேட்டாரு. சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல மீன்ஸ் என்னன்னா, ஒரு நம்ம ஃபோன் பண்ணா பிக் பண்ணுவாரு, பேசுவாரு, இல்ல பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஒரு டூ வீக் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க, 1 வீக் கழிச்சு கால் பண்ணுங்க, இப்படியே ஒரு 15 டேஸ் புதுமுகம் நடிகரா இல்ல ஆல்ரெடி ஒரு 4-5 படம் பண்ணவர் தான். பெரிய எல்லாம் கிடையாது, 4-5 படம் பண்ணவர் தான். சரி, ரைட், ஓகே அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா, இந்த படத்துல வந்து த்ரோட்டா ஒரு ஒன்னுத்துக்கும் ஆவாத ஒருத்தவன், இவன் ஒரு ஹீரோவா இருக்கக்கூடாது, ஒரு உடம்புல அன்ஃபிட்டான ஒரு உடம்பா இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும், பார்த்தா வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்களோ இல்லையோ, இவனெல்லாம் அப்படின்னு நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவெல்லாம் அப்படின்னு இருக்கிற கேரக்டர். ஏன்னா இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் கதைக்குள்ளார வச்சிருக்கோம். இப்ப அந்த மாதிரி சொல்லணும்னா நம்ம திவாகர் மாதிரி ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மாதிரி ஒரு ஹீரோ எனக்கு வேணும். அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஆளு கண்ணில் பட்டாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் பிரதரா இருக்காரு. ஆமா, நம்ம வந்து பார்த்துட்டு திடீர்னு பார்த்துட்டு, ஏங்க நீங்களே பண்ணலாமேங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸா நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் 2-3 பேரை, ஒன்றும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் யாரையோ கொண்டாந்து வச்சு பண்றதை நீங்க பண்ணா என்ன அப்படின்னு கேட்டேன். இவர் ஆக்சுவலி நான் ஏதாவது நடிக்கிறதுக்கு ஏதாவது சின்னதா வாய்ப்பு கேட்கலாம் தான் இருந்திருக்காரு. ப்ரொடியூஸ் பண்றோம், கேட்கா கொடுக்க மாட்டாரா, ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு இருந்திருக்காரு. நானும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன்னு. அப்ப இவர்கிட்ட கேட்கும் போது என்ன பண்ண சொல்றீங்க, ஹீரோவா பண்ண சொல்றீங்களா அப்படின்னு. ஆமா, ஹீரோவா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணா என்னன்னா என்ன போய் எனக்கு ஆடவும் வராது ஓடவும் வராது, என்ன போய் நீங்க பண்ண சொல்றீங்க. அதுதான் வேணும் இந்த ஸ்கிரிப்டுக்கு அதுதான் வேணும். ஒண்ணுமே தெரியக்கூடாது, நீங்க வந்து நடிக்க கூட தெரியக்கூடாது, எனக்கு அதுதான் வேணும்னு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாள் கேமரா வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷூட்டு ஃபைட் சீனு பயங்கர காமெடியா ஒர்க் அவுட் ஆனிச்சு. எனக்கு அதுல பயங்கர ஹாப்பி. சரி, நீங்களே அப்படியே த்ரோட்டா நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல வந்து இவரை வச்சோம். நேம் வச்சதுக்கான காரணம் என்னன்னா, இவரெல்லாம் உள்ளார வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் வில்லன் போர்ஷனை வந்து ரொம்ப டைட்டா மாத்திர மாதிரியான சூழல் வந்துருச்சு. இப்ப அந்த ஒரு டைட்டில் ஒண்ணு மைண்ட்ல வச்சிருந்தேன் இல்லையா, அந்த டைட்டில் நம்ம அது வைக்க முடியாது. இப்ப இவரு உள்ளார வந்ததுக்கு அப்புறம் அந்த டைட்டில் வைக்க முடியாது. இப்ப நம்ம என்னதான் நம்ம ஃபன் பண்ணாலும், என்னதான் இது பண்ணாலும் ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்பாங்க, 15 மினிட்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு மேல பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு மெசேஜ் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்கிறது எனக்கு. நான் பர்சனலா பாதிக்கப்பட்டது
என்ன சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டது, நம்ம கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, நம்ம பார்த்து மனசு கஷ்டப்பட்டது. இது இப்படின்னு நெறைய விஷயங்கள் நமக்கு மண்டையில ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி சில விஷயங்கள் ஓடுனதுலேருந்து எடுத்த கதை தான் இது. இரவின் விழிகள். அதாவது என்னன்னா, இரவின் விழிகள்லாம் இங்க யாருமே தூங்குறது கிடையாது நைட்ல. 99% யாருமே தூங்குறதில்ல. இப்போ உள்ள ஜெனரேஷன். அது தப்பு சொல்லல. அதனால நெறைய கெடுதல் தான் நடக்குது. நல்லது எதுவும் நடக்கிறது கிடையாது. தன்னோட இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்துல இருக்கு. படத்துல இருக்கு. ஸ்ட்ராங்கான மெசேஜே அதுதான். நைட்டு எல்லாருமே தூங்காம இங்க இருக்காங்க. தூங்காம என்ன செய்றாங்க? மொபைல் யூஸ் பண்றாங்க. மொபைல் யூஸ் பண்றதுனால என்ன நடக்குது? நல்லது நடக்குதா? கெட்டது நடக்குதா? இங்க கன்டென்ட்ங்கிறது நெறைய வருது. நல்ல விஷயங்கள் நெறைய பண்றாங்க. அதெல்லாம் யாரும் எடுத்துக்கிறது இல்ல. ஸ்வைங் பண்ணி இவங்க வந்து கெடுதலா தான் நம்ம ஆளுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அத நோக்கி தான் இன்னைக்கு எல்லாமே டிராவல் பண்றாங்க. சரி அதையே நம்ம டைட்டிலா வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இரவின் விழிகள்னு மாத்துனுச்சு. சார் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. அதோட சேர்த்து படம் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். ஓகேங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஓகே. அதுல நம்ம தான் நடிக்கிறோம் ஹீரோன்னும் போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்கா ஃபீல் ஆச்சு? கண்டிப்பா நம்ம ஹீரோவாங்கிறது நமக்கு கொஞ்சம் பயம்தான். புதுசா நடிக்கும் போது எப்படி இருக்கு என்ன இருக்கு உங்களுக்கு செட் ஆகும் பண்ணும். நம்ம ஹீரோ பண்ணணும்னு சொல்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். கடைசியில ஹீரோ சொல்லும்போது சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு போகும்போது அதுக்கான போனோம். டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு பார்த்துட்டு எடிட்ரு கேமராமேனை அண்ணன் அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு ஒரு 15 நாள் 20 நாள் அப்புறம் உடம்ப கொஞ்சம் குறைக்க சொல்லி அதுக்கப்புறம் திரும்பி ஏத்த சொல்லி ஏத்துக்கிட்டீங்களா? ஐயோ மைக் உடம்ப ஆக்சுவலி ஒரு குறைக்க மாட்டேன்ட்டாரு. உடம்ப குறைங்க, உடம்ப குறைங்க, உடம்ப குறைங்க. 10 நாளா ஒரு ப்ரொடியூசரா ரொம்ப மரியாதை குடுத்தேன். உடம்ப குறைச்சிருங்க ஜி. உடம்பு ரொம்ப இப்படி இருந்தா சரியா வராது. நான் ஃப்ரெண்டு தானே, ரொம்ப நாளா பழக்கம் தானே. அவர் என்ன பண்றாரு, ராஜேஷ் தான் சொல்றாரு பார்த்துக்கலான்ட்டு மதியானம் 2 பிரியாணி சாப்பிட வேண்டியது. காலைல ஒரு 20 இட்லி சாப்பிட வேண்டியது. எப்போதும் போல. நீ வா உன்னை வச்சுக்கிறான்ட்டு வச்சிருந்து வெள்ளி மலை வந்ததுக்கு அப்புறம் காலை டிஃபன் அப்படிம்பாரு. டிஃபன்லாம் வந்து சாப்பிடலாம் வாங்கன்னு காலைல பட்டினி போட்டுறது. ப்ரொடியூசரே பழி வாங்கிருக்கீங்க. 10 மணிக்கு ஒரு ஜூஸ், 10 மணிக்கு ஒரு ஜூஸ் இல்ல ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியது. மத்தியான சாப்பாடு வந்து சாப்பிட உட்கார்ந்தாருன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். 10 நிமிஷம் என்னண்ணே உட்காருங்க எந்திரிங்க போதும் எந்திரிங்க. பசிக்குதுண்ணே எந்திரிங்க போதும் எந்திரிங்கிறது. இப்படி ஒரு ஒரு குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 17, 18 கிலோ குறைச்சி வச்சிருந்தேன். மறுபடியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு பார்க்குறேன் மறுபடியும் ஏறிட்டாரு. அதுவே நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்கு. இந்த வயிற்று குறைக்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பட் அதோட சேர்த்து அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு டாப்ல. ஆமா அந்த ஒரு பதவி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒருத்தர் பிக் பாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஏதோ பண்ணணும்ட்டு ரீல்ஸ் பண்றவங்க ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆக்டிங்கிறது வந்து சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஆக்ட் பண்ண வரை சும்மா செல்லுல வேணா ரீல்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். யாரும் ஒண்ணும் சொல்ல போடல. 4 கமெண்ட் பண்ணுவான், அது நல்லதா பண்ணுவான், 4 பேர் திட்டி அது ஒரு பெரிய விஷயம். அதே ஒரு சினிமாவை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். இந்த டைட்டில் நீங்க ஏத்துக்கிறீங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றாரு டைரக்டர். அதை ஏத்துக்கிறீங்க? தேவைப்படுதுங்க பொறுத்து அதை ஏத்திக்க வேண்டியதுதானே. ஓகே ஃபைன். சோ இந்த படத்துல வேற என்ன மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்துச்சு? ஆக்சுவலா நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். ப்ரொடியூஸ் பண்றது ஈஸியா இருக்கா இல்ல நடிக்கிறது ஈஸியா இருக்கா? இல்ல ரெண்டுமே கஷ்டமான வேலைதான். அதை நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும். எந்த ஒரு வேலையுமே நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சாதான். இப்போ ஆக்டிங் வந்து கஷ்டமான ஒரு இதுதான். ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுமையா ஒரு இதுக்கு பிராக்டிஸ் பண்ணி ஒன்னொன்னா பண்ணணும். கிளாஸ் ஏதாச்சும் போனீங்களா? ஆக்டிங் கிளாஸ் ஏதாச்சும் போனீங்களா? கிளாஸ்லாம் வெளில போல. இங்கேயே தான் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ ஃபைட் மாஸ்டர் வருவாரு. ஃபைட் பிராக்டிஸ் பண்ணுவோம். 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆனா கூட பரவாயில்லன்ட்டு அடுத்த ஷூட்டு போயிட்டு பாரு. எனக்கு தனியா பிராக்டிஸ் நான் போயிட்டு இருப்பேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தேவைப்படுதோ டைரக்டர் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன விடுவாரு. அது வரையும் ப்ரொடியூசர் கூட கொஞ்சம் கூட ப்ரொடியூசருங்கிறது வந்து அந்த நைட்டு நான் பேசும்போது மட்டும்தான் ப்ரொடியூசர். காலையில சாப்பிட்டு ஆரம்பிக்கும் போது தான் நான் ப்ரொடியூசர். அப்படின்னா முடிஞ்சு டேக் முன்னா நான் ஆக்டர் தான். அதுக்கு சம்பவம் தான். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும் விட மாட்டாரு. ஓகே. அதான் சொன்னேன். ஒரு இதுல வந்து காலையில 7 மணில ஸ்டார்ட் பண்ணி 12 மணி வரைக்கும் உட்கார வச்சிருந்தானே. ஒரே ஒரு ஷாட் அது காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12 மணி வரைக்கும் அவரு நினைச்ச மாதிரி வரலன்னு கோபம் உங்க மேல. கோபங்கிறது இல்ல. இப்ப நான் வந்து அததான் சொல்றேனே, ரீல்ஸ் பண்ணிடலாம். அததான் சொல்லுவாரு, ரீல்ஸ் பண்ணிடலாம், இது படம். நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு என் மைண்ட்ல வச்சிருப்பேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் விடுவேன் அப்படிம்பாரு. ஹீரோயின் தமிழ்ல முதல் படமே வந்து பாத்தீங்கன்னா நான் பேயாதான் நடிப்பேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டீங்க. இல்ல புது அல்ல, இட்ஸ் a second movie. இல்ல முதல் படத்தை நான் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் படம் நீங்க பேய் கேரக்டர் தான பண்ணீங்க. தமிழ்ல நாங்க ஆமா இதுக்கு முன்னாடி டெபியூட் படம் வந்து ஒரு பேய் கேரக்டர் மாதிரி தான். டெபியூட் நாங்க பார்க்க வர படம் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் இதுதான் இது செகண்ட் மூவி இல்லையா? ஆமா இதுல ஃபுல் ஃப்ளெட்ஜா அங்க ஹீரோயினா பண்ணிருக்கேன். ஓகே.
So what அதுதான் is our question? இல்ல அதுதான் அந்த கொஸ்டின் கேட்க அதுதான் வந்தேன். question. நீங்க பேசுற அழகுல நான் கொஞ்சம் மயங்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. ஓகே, செகண்ட் படம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காடு மலைகள் இப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டாங்க. முதல் படமாச்சும் பரவாயில்ல, ஒரு பேய் கேரக்டர் கொடுத்து அழகா டீசெண்டா நம்ம மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஏன் அக்செப்ட் பண்ணீங்க? இந்த கதை உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஏன்னா பிகாஸ் ஒரு செகண்ட் படமே வந்து பாத்தீங்கன்னா லீட் நம்ம பண்றோம், லீட் பண்றோம்ங்கும் போது அந்த கேரக்டர் நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா தானே நீங்க லைக் அந்த ஸ்டோரிக்குள்ள வந்திருக்க முடியும். டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங்ல என்ன விஷயம் இம்ப்ரெஸ் ஆகி உள்ள வந்தீங்க? அது ஸ்டோரி லைக் ரொம்ப சொல்லவே இல்லைங்களா? கதையை சொல்ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க அக்செப்ட் பண்ணிருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்திருக்கல. ஸோ அப்போ எனக்கு ஸ்டோரி எல்லாமே சொன்னார். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸ்டோரி. பிகாஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு அது வேணும் இந்த ஸ்டோரி. பிகாஸ் அந்த மீடியா, சோஷியல் மீடியா இது பத்தி இருக்கு. ஸோ செட்டும் போகும்போ அப்புறம் சில சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் அது இது. அப்புறம் நெக்ஸ்ட் டேயும் இது ஹீரோ கேரக்டர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு டிரெக்டரா. அண்ட் எனக்கு என்ன சொல்றதுக்கு வேணும்னா டைரக்டர் பத்தி லைக் ஒண்ணுமே உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ஒண்ணுமே தாட்ஸ் இருக்கும்னா நீங்க ஓப்பனா அவர் கூட ஷேர் பண்ணணும். லைக் அந்த படம் பத்தினா ஒண்ணுமே. பிகாஸ் யூ டோன்ட் ஃபீல் லைக் லைக் வாக்கிங் ஆன் த எக்ஷெல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் ஸ்டோரி ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்டா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு இந்த படம்ல. அண்ட் தட்ஸ் வாட். நீங்க எங்கேயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இவர் என்னப்பா முதல்ல கதை சொல்லும் போது வேற ஹீரோ சொன்னாரு, வேற ஒரு கதை சொன்னாரு, நிமிஷம் கதையும் சேஞ்ச் பண்றாரு, ஹீரோவையும் சேஞ்ச் பண்றாரு, நம்ம எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்ணிட போறாங்க. சேஞ்ச் பண்ணும் இல்ல, அது எனக்கு தெரியும். அந்த பயம் எங்கேயாச்சும் இருந்துச்சா? பயம் ஹீரோயின் சேஞ்ச் ஆகும், ஹீரோயின் சேஞ்ச் பண்ணிட போறாங்க, எம்ப்ளாயி சேஞ்ச் பண்ணிட போறாரு அந்த மாதிரி இல்ல. பிகாஸ் எல்லா ஸ்டெப்ஸ்ல எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணும். லைக் நீங்க ஆக்டிங் பண்ணும்போதும் எப்ரிஷியேட் ரொம்ப இருக்கு. ஸோ அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஆக்ட் பண்ணதுக்கும். அப்புறம் நாங்க ரொம்ப கத்துக்கிறேன் இந்த படத்துல. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க தமிழ் கத்துக்கிறேன், பாஷை கத்துக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. இப்போ நாங்க லைக் டக்கு டக்குன்னு நமிதாக்கு அப்புறம் உங்களோட வாய்ஸ் தாங்க ஈஸியா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் ஒன் செகண்ட் நீங்க ஆடியன்ஸ்க்காக இந்த மாதிரி சொல்லலாம், நல்லா இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் ஃபெல்ட் ரியலி ரொம்ப நாங்க கிராட்டிஃபைங்கா இருக்கேன் இந்த படம் பண்ணிட்டு அப்புறம். நைஸ். அண்ணன்ட்ட வருவோம், களத்தில் இறங்குவோம். அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. காமெடி உங்களோட அந்த படங்கள் இதெல்லாம் பார்த்து செம்மையா வைப் பண்ணிட்டு இருந்தோம். சரி, சில நாட்கள் அப்படியே ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ அகைன் வந்து லைக் திருப்பி கண்டினியூ பண்றேன்றீங்க. அப்போதாவே அண்ணன்ட்ட நாங்க எதிர்பார்க்கறது காமெடி. இந்த படத்துல நான் பாக்குறேன் நைட்டு ஃபுல்லா காட்டுல ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேன்ற ஒரு விஷயம் ட்ரைலர்ல காட்டின மாதிரி எனக்கு தெரியல. எப்படி காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கேரக்டர் இது வந்து படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர். காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அதாவது எப்படின்னா இது வரைக்கும் பார்த்த சிஸ்டமனோட அதுல ஒரு வித்தியாசம் எடுத்துக்கிறேன். அது முழுக்க முழுக்க காரணம் சிஸ்டமனோட இது சார். என்னன்னா அவர் சொன்னார், அண்ணே அந்த அந்த சவுண்டிங்கே வேண்டாம், இது அடக்கி வாசிக்கணும். அது அதாவது சார் ராத்திரியே போகணுமா சார், சார் ராத்திரியே போகணுமா சார், இப்படி அதாவது அந்த ஐபிச்சை பூரா குறைச்சு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் டைரக்டர் பண்ண சொன்னாரு. அது பண்ணிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது எனக்கு எப்படி இது ஒரு சிஸ்டம் உருவானோ, பூங்குளிச்சிதை, இந்த துளித்தந்த காலம் அப்படின்னா அதுல அந்த பூரா அந்த அரம்பைக்கிளி அதுல இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை விட இது வந்து காமெடியும் கேரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்கு, காமெடியாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல பேர் வரும் நிச்சயமா. அது இன்னொரு விஷயம் என்னன்னா முழுக்க இன்றைய காலகட்டத்தில் இந்த படத்துல வந்து மக்களுக்கு இன்று என்ன தேவையோ அதை வந்து இயக்குனர் எடுத்துட்டாரு. அதாவது அப்ப எடுக்கும்போது உள்ள விஷயங்கள்லாம் நடக்கல. ஆரம்பிக்கும் போது எப்படி அவர் கடவுள்கள் எது சொல்லியாங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சேர்த்து எடுங்கன்ட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அத்தனைவே படத்துல இருக்கு. நிச்சயமா இது வந்து மக்களுக்கு தேவையானது. இதை வந்து பார்த்தாங்கன்னா ஒரு வாட்டி ஷோல உட்காந்து பார்த்தாங்கன்னா நிச்சயமா பிடிச்சி போகும். இந்த படம் தீயா போகும். சார் இப்போ ஒரு ப்ரொடியூசரை வந்து நம்ம ஹீரோவா வந்து சாய்ஸஸ் கொண்டு போறதே வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். என்ன இயக்குனருக்கு அது ஒரு கொஞ்சம் ரிஸ்காவே இருக்கும். என்ன காரணம், அவரை நம்ம நினைச்ச நேரத்துக்கு வேலை வாங்க முடியும். அந்த ஒரு தாட் இருக்கும். அதை மீறி இவர் எந்த அளவுக்கு நீங்க ஒரு நடிகரா இந்த படத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ரிஸ்க் ஐ மீன் ரிஸ்க் மீன்னா இதுல ஏதாச்சும் உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம்
இல்ல, ஏற்பட்டுச்சா இல்ல, என்ன? என்னன்னா நான் ஆக்சுவலா இதுவரையுமே இந்த நிமிஷம் வரையுமே அவரை நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு ப்ரொடியூசரா நான் எப்பயுமே நினைச்சதில்ல. நான் வந்து ப்ரொடியூசரா எப்ப கேட்பேன் அப்படின்னா, நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகும்போது, இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப டிமாண்டேஷன் ஏதாவது ஒருத்தர் பண்ணும்போது, அது நமக்கு வேணும்னு நான் அடம் பிடிக்கிறேன்ல, ம். அப்பதான் ப்ரொடியூசரா நான் அடம் பிடிப்பேன் அவர்ட்ட. மத்த நேரத்துல எப்போதுமே ஆர்டிஸ்ட் இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் வாட்டர் மெலன் இது எல்லாமே நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் அவர்ட்ட நான் பேசிட்டே இருப்பேனே தவிர, நான் ப்ரொடியூசரா நினைச்சதே இல்ல ஒரு நாள் கூட. அது மாரி அவருமே டைரக்டர் நம்மளுக்காக ஒரு படம் பண்ண வந்திருக்காரு. நம்ம வந்து ஒரு ரூ. 10 லாபம் பண்ணி குடுப்பாரு. அந்த தாட்ல அவர் வரவே இல்ல. இவர் நடிக்கணுங்கிற ஐடியாவே இவருக்கு கிடையாதுன்னு நான் நெனச்சேன். அவரு சொல்லியிருந்தாருன்னா கூட நான் ஆலோசனை பண்ணியிருப்பேன். நடிக்கணுங்கிற ஐடியா அவருக்கு கிடையாதுன்னு தான் நெனச்சேன். அப்புறமா தான் சரி நடிக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும் போலருக்கு. அப்புறம் உள்ள இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். நான் இப்ப இந்த படத்துல வந்து இப்ப இந்த கேரக்டர் ஏன் ஒடியாருது? எதுக்காக உள்ளார இருக்காங்கங்கிறது படம் வேற யார போட்டிருந்தாலும் இந்த கேரக்டர் நின்றுருக்காது. ம். வேற எந்த புதுமுகத்த போட்டு தான் நின்றுருக்கும். ம். மேக்ஸிமம் புதுமுகத்த போட்டிருந்தா நியூ ஃபேஸ் போட்டு தான் நின்றுருக்கும். பட் வேற எந்த ஆர்டிஸ்ட்ட போட்டிருந்தாலும், ஒரு 4 படம் பண்ண ஆர்டிஸ்ட்ட போட்டிருந்தா கூட இந்த ஹீரோ கேரக்டர் நின்றுருக்காது. ஏன்னா ஓகே. ஃப்ரெஷ்ஷா தான் பார்க்கணும் ஆடியன்ஸ்ன்னு நெனச்சேன் நான். ம். நீ வேற யார போட்டிருந்தாலும் வேற ஒருத்தரோட படத்தோட சாயல் போயிட்டே இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் நான் இவர சூஸ் பண்ணி பண்ணேன். ஓகே. நல்லா பண்ணியிருக்காரு ஓகே. படத்துல. அந்த வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணியே வச்சிருக்கீங்களே. என்ன ஸ்பெஷல்? யார் அது? அ இல்ல எங்கேயாச்சும் அது ஓப்பன் அப் பண்ண முடியுமா? இல்ல. அதுதான் வந்து படத்துடைய மையக்கரு. ஒருவேளை நீங்களே களத்துல இறங்கிட்டீங்களா தெரியாம? அவர்தான் சார். அட்டை போட்டு படிச்சுட்டாரு. அவர்தான். இல்ல அது வந்து ஆக்சுவலி இந்த எவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சிருந்தாலும் இந்த கூட்டத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சார், அந்த கேரக்டரே அவர்தான் சார். இல்ல சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு. அதுதானே சஸ்பென்ஸ் வச்சிருக்கு. எல்லாத்தையும் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி கூட்டு வச்சிருக்க கூடாதா? இல்ல விட்டாங்க. Okay. என்ன ரிவீல் ஆயிட்டா தொல்லை சரி, வரும். உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க சார். ஆமா. அவர் இல்ல. அவர் தம்பி. ஓகே. ஏங்க டியூன்ஸ் சொல்லக்கூடாதா? ஆமா. நாங்க எடிட்லாம் பண்ணலைங்க. அந்த கேரக்டர் எடிட் பண்ண முடியல. டியூன்ஸ் சார், டியூன்ஸ். ஆனா கொஞ்ச நேரம் பதற விட்டிய. வேர்த்துட்டுங்க எனக்கு. ஐயோ! எடிட் வேற பண்ண மாட்டேன்னு வேர்த்துருச்சு எனக்கு. இல்ல ஆக்சுவலி இந்த கேரக்டர பத்தி சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம எல்லாருமே ஸ்கூல் போகும்போதுல இருந்தே நமக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும்ல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும். இது ஆக்சுவலி அந்த கேரக்டரோட டிசைன் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய வசதியானவனா இருந்தாலும் சரி, சின்ன ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ஒரு விஷயம் கிடையாது. சின்ன புள்ளையிலேருந்து நம்ம வளர்ந்து இப்போ வரையுமே அங்கங்க பார்க்கறது மேலயோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல நமக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இது கிடைக்காதா? அப்படின்னு இருக்கும். இந்த ஏக்கத்தெல்லாம் தாங்கிட்டு தானே நம்ம மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஆனா அந்த ஏக்கத்த நோக்கி நம்ம ஓட மாட்டோம். Yes. இது எல்லா ஏக்கத்த நோக்கி நம்ம ஓடுனோம்னா நம்ம அது வாழ்க்கையா இருக்காது. ஏதாவது ஒரு குறிக்கோள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் நமக்கு ஆசை இருக்கும். பட் என்ன பண்றது பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருப்போம். இப்ப நீங்க அப்படி இருக்கும்போது உங்கள ஒருத்தர் வந்து நீங்க எத அச்சீவ் பண்ணி ஓடுறீங்கல்ல, எல்லாத்தையும் சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்துக்காக அச்சீவ் பண்ணி ஓடுறீங்கன்னா, உங்க ஃபேமிலிக்காக தான் ஓடுவீங்க. உங்க ஃபேமிலிக்காகவும், உங்களோட பெர்சனலா நீங்க நம்பளால என்ன முடியுங்கிறத இந்த வேர்ல்டுக்கு நம்ம காம்பவுண்ட் தான் நீங்க நெனச்சு ஓடுவீங்க. அப்படி இருக்கிற உங்கள ஒருத்தன் வந்து சொரண்டான்னா என்ன நடக்கும்? நம்ம எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டோம். எல்லாத்தையும் வேணான்னு தானே வரோம் நம்ம. இது வந்து எதுக்குடா தேவையில்லாம நம்ம அதெல்லாம் வேணான்னு தானே வந்தோம். அதெல்லாம் வேணான்னு தானே வரோம். டிப்ரஷன்ல தான் ஆல்ரெடி எல்லா மனிதர்களும் இருக்காங்க. எல்லாமே இங்க டிப்ரஷன்ல தான் வாழ்ந்துட்டாங்க. எவன் ஹாப்பியா ப்ரொடியூசர் கூட ஒரு டிப்ரெஷன்ல தான் ஆமா. இருக்காங்க. அப்படி டிப்ரஷனா இருக்கக்கூடிய ஒருத்தன வந்து ஒருத்தர் சொரன்னா என்ன நடக்கும்? ஒருத்தன்ட்டருந்து எப்படி தீப்பொறி ஆகுது? ஒரு நைட்ல என்ன நடக்குது? அவனால என்ன மாத்த முடியும் இங்க? என்னத்த மாத்த முடியுங்கிறது தான் நம்ம அந்த படத்துல ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து இப்ப இருக்கிற சென்னை எக்ஸ்போஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. ஹில் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றது அந்த ஸ்பாட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃபா இருந்துச்சு? என்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யப்பா இந்த இடத்துல கமிட் ஆனது ஏன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிச்சு? ஏன் அப்படின்னா எனக்கு வரல அதுதான் மைண்ட் லைக் பிகாஸ் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அது டெடிகேஷனா பண்ணதுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. அப்ப ஸ்பாட்ல ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்ன? கஷ்டப்பட்டு அதுதான் ரொம்ப சூடு அந்த டைம். யா ப்ரொடியூசர் சார் இல்ல நடிகர் சார் நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ற ஐடியா இருக்கா? இல்ல இதுவே போதும் நான் சாமின்னு சொல்லிட்டு விடுற மாதிரி? வாய்ப்புகள் இருந்தா பண்ணலாம். ஓகே. சோ என்ன மாதிரி அப்போ திருப்பி உடம்பு குறைக்க சொல்லுவாங்க. ஓகே. குறைஞ்சது இத டைரக்டர் தான் கேட்கணும் நான். குறைச்சிரும். ஓகே. அடுத்த தொடர்ந்து கதைக்கு நடிக்கிறதுக்கான என்னென்ன- இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வாய்ப்பு இருந்தா கதாநாயகனாக தான் பயணிப்பீங்களா? கதாநாயகனா எல்லா படத்திலும் நடிக்கிறேன். நான் நடித்தா நான் நடித்தா ஹீரோ hero ன்னு நான் ஃபைட் பண்றேங்க. படம் வெற்றியா இருக்கு.
ரைட். ஐயோ எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் ட்ரோல் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல ஆனா எல்லாரும் திவார் மாதிரியே உங்களை ஏத்தி விடுறாங்க. இல்ல அப்படிலாம் இல்லண்ணே. நம்ம அது என்ன இந்த கதைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ இந்த படத்துல வந்து உங்களுக்கு இந்த ஹீரோயின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த வகையில உங்களுக்கு இந்த படத்துல என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? உங்களுக்கு சாங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஆமா. இதுல சாங்ஸ் இருக்கு. லைக் ரொமான்டிக் சாங், அப்புறம் ஒரு காமெடி சாங். ரொமான்டிக் சாங்கே இருக்கா? ஆமா. யா ஓகே. அப்புறம் ஒரு 5 சாங் இருக்கு. ஆமா காமெடி சாங். ஓகே. அதுல முக்கியமாக நான் பேச வேண்டியது ரொமான்டிக் சாங் பத்தி ஆமா நான் பேசணும். சொல்லுங்க. ப்ரொடியூசர் அவர்கள், ஹீரோ அவர்கள் ரொமான்டிக்கா எப்படி சாங்ல பண்ணாரு? அந்த அது எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப டிரெக்டர்ஸ் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருப்பார் ரொமான்டிக் சாங் பண்ண முன்னாடி ஹீரோக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. அண்ட் நம்ம 2 பேரும் எப்பவுமே லைக் முன்னாடி ஒரு டே முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருப்பார் அந்த ஷூட்டுக்கு போக முன்னாடி சாங் ஷூட். ஸோ அது நல்லதா கிளீனா வந்திருக்கு அப்போ செட்ல. ஸோ இட் வாஸ் ஃபன், டோட்டலி ஃபன் இருக்கு. ப்ரொடியூசர் சார், இன்னைக்கு வந்து நம்ம ரீசெண்டா நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். தேட்ரிக்கலா வந்து நிறைய மெயின் ஸ்டார்ஸோட படங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கலா வந்து பெருசா கலெக்ஷன்ஸ் பார்க்கறது இல்லை. என்ன படங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு என்ன பர்பஸ்க்காக எடுத்தீங்க? பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரா சஸ்டைன் ஆகிறதுக்கா, இல்ல உங்களை ஒரு ஆக்டரா நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கா, என்ன பர்பஸ்க்காக இந்த ஒரு படம்? இல்ல அதான் சொல்றேன். இந்த டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் பிடிக்காதனால அவரு எடுக்கிறாரு. அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜா நமக்கு சொல்றோம். அது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்குல்ல, அதுக்காக அந்த படம். ஓகே. இன்கேஸ் இன்னைக்கு தேட்ரிக்கலா ஓகே, இதை நான் டைரக்டர்கிட்ட போயிடுறேன். தேட்ரிக்கலா வாக்கிங்க்கு இந்த படம் என்ன மாதிரி கண்டென்ட் உள்ள வச்சிருக்கு? மக்கள் ஏன்னா ஒரு விஷயத்த நம்பி வந்து ஒரு 100 ரூபா கொடுத்த டிக்கெட் எடுக்கணும். எதுக்காக வரணுங்கிறீங்க? ஒன்லைன் அதுதான், எதுக்காக தேட்டருக்கு வரணும்? அதுதான் முதல்ல சொன்னல, என்ன மாதிரி உங்களை மாதிரி இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை நீங்க அந்த ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. பட் அதை மீறி உள்ள ஒரு விஷயம், ஏன்னா இன்னைக்கு தியேட்டருக்குள்ள வரவங்க எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்க. அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் தான் சிசர் மனோர் சார், என்டர்டைன்மெண்ட் தான் வந்து கிளி ராமச்சந்திரன், என்டர்டைன்மெண்ட் தான் வந்து ஈஸ்வர் சந்திரபாபு, என்டர்டைன்மெண்ட் தான் வந்து அஸ்மிதா வச்சிருக்கோம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் வந்து கும்தாஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்காங்க. பட் நான் வந்து கண்டென்ட் மட்டுமே தான் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் வந்து தியேட்டரிக்கல் ஆடியன்ஸ் உள்ளார வராங்கன்னா தியேட்டர்களுக்கு ஓடிடிக்கோ நம்ம என்ன பண்ணணுமோ அதை நான் உள்ளார கமர்ஷியலா என்ன பண்ணுவோம் பண்ணிட்டேன். நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, இந்த படம் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி மட்டும் கிடையாது, சைக்கோ த்ரில்லர் கமர்ஷியல் மூவி இது. கௌரி கிஷான்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96 படத்துல ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா அந்த நடிகைகிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அது என்னன்னா, உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட்டர்கிட்ட டைரக்டாவே வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. பட் நான் உங்கள்கிட்ட ஒரு கதாநாயகியா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட வெயிட் கேட்கறதுனால அது ஒரு பாடி ஷேப்பிங் பண்ற மாதிரியான ஒரு கொஸ்டினா நீங்க பாக்குறீங்களா? இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பட் ரிப்போர்ட்டர் எதுக்கு கேட்டர் ஐ ஆல்சோ ஃபீல் தட். இல்ல ஆக்சுவலா அதுல வந்து கொஞ்சம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும் கதாநாயகிய, அதனால ஹீரோட்ட வந்து அந்த கொஸ்டின் வச்சிருப்பாரு. அவங்க வைக்க பிரச்சனை இல்ல நான் யோசிக்கிறேன். பிகாஸ் அந்த அங்கே ஒரு அங்கே வந்து ரீசன் இருக்கு. பிகாஸ் ஹீரோ அங்கே பிக் பண்ணோம்னா சோ அதுக்கு ஒரு கியூரியாசிட்டில அவர் கேட்கும். சோ என்ன வெயிட் இருக்கு, சோ உங்களுக்கு வெயிட் ஆயிடுச்சா, அந்த மாதிரி மேபி கேட்டார் அவரு. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் இஃப் யூ ஆஸ்க் அந்த மாதிரி லைக் ஒரு ரீசன் இருக்கும்போது நீங்க கேட்குமா, ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ராங்.